Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அண்டு பேயபிள் மேனேஜ்மெண்ட் அதை பற்றியும் அதுக்கு அடுத்தாப்பில் அதில் ரிசீவபிள் பேயபிள் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்டு சேல்ஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றியும் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணுவோம். இதில் சம்டைம்ஸ் ஜிஎஸ்டி கூட கவர் ஆகலாம், பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர், அது கூட இன்வென்ட்ரி, இந்த மாதிரி எல்லா சாப்டரும் கவர் ஆகலாம். பார்ப்போம் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. மொதல் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் ரிஜெக்ஷன் அவுட் டு வவுச்சர்ஸ் இன் ரெக்கார்டட் இன் டேலி பிரைம்? என்ன மாதிரியான சூழ்நிலையில் ரிஜெக்ஷன் அவுட்டு அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகும்? இது எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா பியூர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில். பியூர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் ஒன்று டெலிவரி இல்லை ரிசீவிங் ஆகும். ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னா சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு நாம் சேல்ஸ் ஆர்டர் எடுப்போம். பேஸ்ட் ஆன் தட் சேல்ஸ் ஆர்டர் நம்ம டெலிவரி நோட் போட்டு மெட்டீரியலில் டெலிவரி பண்ணுவோம். அந்த மாதிரி டெலிவரி பண்ணினதுக்கப்புறம் அவன் சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவான். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரிஜெக்ஷன் இன் அப்படின்னு பேர். இந்த கேஸில் ரிஜெக்ஷன் அவுட்டு அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் ரசிப்ட், மெட்டீரியல் ரசிப்ட் நோட்டு, மெட்டீரியல் ரசிப்ட் நோட்டு வந்ததுக்கப்புறம் சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவோம். அது ரிஜெக்ஷன் அவுட்டு. ஸோ ரசிப்ட் நோட்டு, மெட்டீரியல் ரசிப்ட் நோட் மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ஸோ பிஃபோர் ரிசீவிங் த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், ஆஃப்டர், அதாவது ஆஃப்டர் டெலிவரி, பட் ஆஃப்டர் டெலிவரி ஆஃப் குட்ஸ், அதாவது ஆஃப்டர் மெட்டீரியல் ரெசிப்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிஃபோர் ரிசீவிங் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வி வில் ரிஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா Rohel Electronic received 50 number of electronic bulb against purchase order and accounted in the receipt note voucher. Later it returned 5 number of electronic bulb due to quality issue. இதுதான் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அவுட். ஸோ ஆன்சர் 1, அதுதான் கரெக்டான ஆன்சர். ரோஷன் எலக்ட்ரானிக் பர்ச்சேஸ்டு 50 numbers and accounted it in purchase voucher, later it returned அப்படின்னா இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். Roshan Electronic received 100 numbers of metrical bill against purchase order and raised the purchase invoice for, அது purchase entry. Roshan Electric received 100 numbers of bulb against purchase order அப்படிங்கிறது material decimal. So first one is the correct answer. Using which of the following site JSON file can be uploaded in eWaybill portal? eWaybill.nic.in இந்த வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்றுக்கு அதுவும் ஏ தான் ஆன்சர். அதாவது யூஸிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட் ஜேசன் ஃபைல் கேன் பி அப்லோடட் இன் eWaybill போர்ட்டல். இப்போ டேலியில் இதை நான் காப்பி பண்ணிட்டேன். டேலியில் போகிறேன், டேலியில் போயிட்டு கூகுளில் போயிட்டு இந்த ஃபைல் நான் போடுறேன், ஆட்டோமேட்டிக்காக eWaybill சைட் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா eWaybill இதுக்கு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா http eWaybill.gst.gov.in இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் nic.in, eWaybill.gst.gov.in எங்கே இருக்குது பாருங்கள். eWaybill.gst ரெண்டுக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். eWaybill.nic.in ஓகேவா? ஸோ இல்லை gov.in, இந்த இடத்துல eWaybill.gst.gov.in இருக்கணும். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா என்ஐசின்னு இருக்குது. பரவாயில்ல, என்ஐசி அப்படின்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் அப்படின்னு அர்த்தம். நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். என்ஐசி அப்படின்னா அதுதான் மீனிங், நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படின்னு நினைக்கிறேன். என்ஐசி மீனிங்னு பார்ப்போம். என்ஐசி அப்படின்னா நேஷ்னல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர், தேசிய தகவல் மையம். இந்த நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், இதுதான் கரெக்டான வேர்டு, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். நான் எங்கடா தப்பாக சொல்லிட்டோம்னு தப்பாயிடுச்சு எனக்கு. ஸோ நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் நம்பர், என்ஐசி அப்படின்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் நம்பர். ஹெச்டிடிபின்னு அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், HTMLனா. ஹெச்டிடிபின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, செக் பண்ணிப்போம்.
ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் நேம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோ. மூணாவது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டர் ப்ராசஸிங் இன் டாலி பிரைம்? எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ராசஸிங், அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர். இது ஆர்டர் ப்ராசஸிங்கில் இது வந்து எது வந்து கரெக்டான ஒரு கரெக்டான ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மாறி மாறி வருதுன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக நான் பார்க்குறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டர் ப்ராசஸிங்? ஆர்டர் ப்ராசஸிங்கில் டெபிட் நோட் பர்ச்சேஸ்ன்னு இருக்கா? சரி, ரைட், ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டருடைய இது என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம். பர்ச்சேஸ் ஆர்டர், மெட்டீரியல் ரசீட் நோட்டு, ரிஜெக்ஷன் அவுட்டு, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பேமெண்ட். இந்த ஆர்டரை உனக்கு நூல் பிடிச்ச மாதிரி வரணும். இதை நீ ஒரு வாட்டி சொல்லி பார்க்கணும். எப்படிங்க? பர்ச்சேஸ் ஆர்டர், மெட்டீரியல் ரசீட் நோட்டு, ரிஜெக்ஷன் அவுட்டு, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு அப்புறம் பேமெண்ட். இப்போ நம்ம இதை படித்து பார்ப்போம். டெபிட் நோட் வவுச்சர் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்டு த ரிஜெக்ஷன் ஆஃப் டேமேஜ்டு குட்ஸ் பிஃபோர் ரைசிங் த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆக்சுவலாக இன்கரெக்ட். டெபிட் நோட்ங்கிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இது கிடையாது. ரிஜெக்ஷன் இன் வவுச்சர் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்டு த ரிஜெக்ஷன் ஆஃப் டேமேஜ்டு குட்ஸ் பிஃபோர் ரைசிங் த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ரிஜெக்ஷன் அவுட்டு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ரிஜெக்ஷன் அவுட் வவுச்சர் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்டு த ரிஜெக்ஷன் ஆஃப் டேமேஜ்டு குட்ஸ் பிஃபோர் ரைசிங் த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். இதுதான் சரியான விடை. கிரெடிட் நோட் வவுச்சர் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்டு த ரிஜெக்ஷன் ஆஃப் டேமேஜ்டு குட்ஸ் பிஃபோர் ரைசிங் த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். நோ, டெபிட் நோட். ஸோ ரிஜெக்ஷன் அவுட் வவுச்சர் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்டு த ரிஜெக்ஷன் ஆஃப் டேமேஜ்டு குட்ஸ் பிஃபோர் இஷ்யூயிங் த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். உனக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் அவுட் அனுப்புவோம். அதுதான் சரியான விடை. While recording the intrastate purchase return, the original invoice number and date is mandatory to provide in tally prime. Yes, true. அப்போ தான் வந்து உங்களுக்கு வரும். While recording the intrastate purchase return, whenever you are issuing the debit note, you have to mention the customer's credit note. It is mandatory to upload in GST portal. ஓகேவா? டேலியில் கேட்குதோ கேட்கலையோ, it is mandatory to record the credit note number. Mr. Rabi purchased the stock item worth of rupees 12,000 with the additional packing cost 500. In the given statement, packaging cost ledger must be created under which of the following accounting group? இப்போ வந்து பேக்கிங் காஸ்ட் எது கீழே கொண்டு வரணும் அப்படின்னா பர்ச்சேஸ் கழியா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கழியானா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? எது கீழே கொண்டு வரணும்? டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். சேல்ஸ் கீழே கேபிட்டல் கீழே கொண்டு வரக்கூடாது. From tally prime we cannot generate JSON file for GST 3B அப்படின்னா false. We can create. So we cannot create. முதல்ல we can create னா true. We cannot create னா false. How to activate the purchase order voucher type in tally prime? Purchase order voucher type tally prime ல ஆர்டர் பண்ணால் என்ன பண்ணணும்? From gateway of tally accounting voucher V press F10. ப்ளஸ் F10ல ஆர்டர் வவுச்சர் ஷோ இன்ஆக்டிவ். இல்லை இங்கே ஆர்டர் வவுச்சரில் இருக்கா பாருங்கள். இல்லை, இங்கே ஷோ இன்ஆக்டிவ் போனீங்கன்னா ஆர்டர் வவுச்சரில் பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். கண்ட்ரோல் F9 கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? அல்லது கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் வவுச்சர் டைப்பு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் போய்ட்டு ஆக்டிவேட் எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உனக்கு ரெண்டு டைப் இருக்குது. இங்கே கொஸ்டினில் எந்த டைப் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி F10 அதர் வவுச்சர் டைப் அஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் செலக்ட் ஆக்டிவேட் நவ் இஸ் த ரைட் ஆன்சர். Track additional cost of purchase can be enabled for which of the following voucher type in tally prime? பர்ச்சேஸோட ரிலேட்டட் தான் காஸ்ட்டு. எது அப்படின்னா ரசிப்டில் வராது, கான்ட்ராவில் வராது, பேமெண்ட்டில் வராது, பர்ச்சேஸில் தான் வரும். அண்டர் GST regime, GSTR 4 has to be filed by the regular dealer. No, it is composite dealer.
GSR 4 யார் ஃபைல் பண்ணுவாங்க? காம்போசிட் டீலர். In tally prime, purchase transaction with the additional cost of detail can be recorded in invoice mode and voucher mode. Additional cost detail. True. Additional cost detail நீங்கள் invoice மோட்லையும் பண்ணலாம், accounting மோட்லையும் பண்ணலாம். True. Which of the following detail does the purchase order voucher contained? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் த ஆர்டர் அண்ட் நேம் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம், இது ரெண்டும் இருக்கும். ஓகேவா? Date of the order and name of the stock item. Packaging cost is one of the additional cost of purchase incurred at the time of purchasing the stock item. Yes, true. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அடிஷ்னல் காஸ்ட். இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அடிஷ்னல் காஸ்ட்னோடனே நீங்கள் ஏதோ பெரிய டெர்மினாலஜிலாம் நினச்சிக்காதீங்க. சரவணா ஸ்டோர் போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜு வாங்கிட்டீங்க, ஃப்ரிட்ஜோட விலை 20,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதோட சரியாக போச்சானா கிடையாது. போகும்போதே நம்ம ஆட்டோ வச்சுட்டு போயிருப்போம், ஒரு 3 பேர் வீட்டிலேருந்து கிளம்பி. அது ஒரு 200, வரும்போது ஒரு 200, 400. நாம் வர்ற ஆட்டோவில் ஃப்ரிட்ஜை தூக்கி வைக்க முடியுமானா முடியாது, அதுக்கு புக் பண்ணணும், அது ஒரு 500, 900 ரூபா ஆச்சா. ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஸ்டெபிளைசர் வாங்கணும், ஸ்டாண்டு வாங்கணும், அதை ஏற்றின்னு வர்றதுக்கு கூலி தரணும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை போடுறதுக்கு ப்ளக் இருக்காது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவுலாம் இருக்கும். எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள 5,000 அதுதான் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். நீங்கள் ஏதோ பெரிய அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ்னோடனே காஸ்டிங்கில் இருக்கிற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸுங்கிறது இதுதான். த பர்ச்சேஸ் ஆர்டர் இதான். பேக்கிங் காஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். எப்படி வந்து அங்கேருந்து கொண்டு வரதுக்கு இங்கே நம்ம செலவு பண்ணுறோமோ எல்லாமே அடிஷ்னல் காஸ்ட். The purchase order outstanding report provides the facility to view the pending purchase order by dash and dash in tally. பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் வைஸு அது குரூப் வைஸ் என்னென்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டாக் ஐட்டம் வைஸ் அண்டு குரூப் வைஸ் அதுதான் நீங்கள் பார்க்க முடியும். The validity of e-way bill is fixed as 1 day for every 200 kilometers. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா e-way பில்லோட லிமிட் வந்து 200 kilometers. In tally prime we cannot allocate additional cost detail in the invoice mode of purchase. இது டேலியால் முடியுமா முடியாத கொஸ்டின் false. We can allocate. When the goods are rejected by the customer, sales போது ரிஜெக்ட் பண்ணுவாங்க. After recording the sales invoice, which of the following voucher should be recorded? Credit note. In tally prime we can allocate additional cost detail in which of the following voucher? எதுலலாம் அடிஷ்னல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் நோட்டு, ஜேர்னல், இது ரெண்டும் அடிஷ்னல் வரும். ரிஜெக்ஷன் அவுட்டு, ரிஜெக்ஷன் அன்னு, டெலிவரி நோட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இன்வென்ட்ரி வவுச்சர், பியூர் இன்வென்ட்ரி வவுச்சர். வேறு சேல்ஸில் வராது, சேல்ஸில் செல்லிங் காஸ்ட் தான் வரும். யூசிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேஸ் வி கேன் ஃபைல் த GSR 1 ரிட்டர்ன் ஃப்ரம் டாலி பிரைம்? பை ஜெனரேட்டிங் JSON ஃப்ரம் XML ஃபைல் தப்பு. பை ஜெனரேட்டிங் JSON ஃப்ரம் டாலி ஓகே ரைட்டு. பை ஜெனரேட்டிங் JSON பை யூசிங் GSR 1 XL ஆஃப்லைன் யூட்டிலிட்டி, ஆன்லைன் யூட்டிலிட்டி கிடையாது. எப்படி பண்ணலாம்னா 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று டேலிலேருந்து டைரெக்டாக ஜேசன் ஃபைலாக பண்ணலாம், அல்லது எக்ஸல் யூட்டிலிட்டியை டவுன்லோட் பண்ணி அங்கே நம்ம எக்ஸல் அதில் தூக்கி போட்டு ஜென்ரேட் பண்ணலாம். The goods that are rejected and sent back to the suppliers before raising the purchase invoice is recorded using dash voucher in tally prime. அதாவது ரிஜெக்ஷன் அவுட்டும்பாங்க அதை. அதாவது நீ வந்து மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க, மெட்டீரியல் வந்திருக்கு, ரசீட் நோட் போட்டு என்ட்ரி போட்டேன், அதில் சில மெட்டீரியல் சரியில்லை, கையோடு ரிஜெக்ட் பண்ணுறேன், தட் இஸ் கால்டு ரிஜெக்ஷன் அவுட். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் பண்ணினா ரிஜெக்ஷன் அவுட். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் ரிஜெக்ஷன் பண்ணினா அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். In the order cycle or selecting the tracking number in the purchase voucher. In the order cycle. இந்த ஆர்டர் சைக்கிள்னா பர்ச்சேஸ் ஆர்டருடைய சைக்கிள். பர்ச்சேஸ் ஆர்டருடைய சைக்கிள் என்னென்னா உடனே நமக்கு அந்த சைக்கிள் ஞாபகம் வரணும்.
எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் சைக்கிள் என்ன, ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் எகென்ஸ்ட் மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு, மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்லேருந்து நம்ம ரிஜெக்ஷன் அவுட் பண்ணுவோம், மெட்டீரியல் ரெசிப்ட் நோட் மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட்டு பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஈக்குவல் டு பேமெண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் சைக்கிள் அப்படிம்போம். இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் சைக்கிள். இன் தட் ஆர்டர் சைக்கிள் ஆன் செலக்டிங் த ட்ராக் அண்ட் நம்பர் இன் த பர்ச்சேஸ் வவுச்சர், Tally Prime automates the purchase voucher with its stock item and quantity selected based on the receipt note and rejection note voucher. True is the right answer. அதாவது என்ன சொல்ல வரான்னா, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் சைக்கிள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டரில் மென்ஷன் பண்ண ஐட்டம்லாம் மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டில் ரிஜெக்ஷன் அவுட்டு எகென்ஸ்ட் போட்டுட்டிங்கன்னா பர்ச்சேஸ் இன்வென்ட்ரி போடும்போது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டில் நீங்கள் என்ன என்ட்ரி ஐட்டம் வந்திருக்கோ அதில் ரிஜெக்ஷன் அவுட் போக பேலன்ஸ் அமௌண்ட்டு பேலன்ஸ் இன்வென்ட்ரி அப்படியே வந்துடும் பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் அப்படின்றது. ட்ரூ, ரைட். அதான முறை, அதான உலக வழக்கம். Quotation is the document given by the customers to its supplier. It contains details of the order placed by the customer. அதாவது கொட்டேஷன்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட். இட் இஸ் issued by the supplier to the customer. It contains the item என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். Quotation is the document given by the customer to its supplier. Customer to its supplier, it contains, quotation is the document given by supplier to the customer. False. False is the right answer. அதாவது சப்ளையர் தான் கஸ்டமருக்கு கொட்டேஷன் கொடுப்பான். நீ ஒரு கடையில் போய் பொருள் வாங்குற, கொட்டேஷன் நீ கொடுப்பியா கடைக்காரன் கொடுப்பானா? கடைக்காரன் கொடுப்பான். ஸோ கடைக்காரன் கொடுக்கறது தான் கொட்டேஷன். In Tally Prime, purchase transaction with the additional cost detail can be recorded in item invoice and accounting voucher mode. Additional cost detail. அடிஷ்னல் காஸ்ட் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூன்னு சொல்லியிருக்கோம், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டினில் ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். எது ரைட்டு எது தப்பு அப்படின்னா, ட்ராக்கிங் அடிஷ்னல் காஸ்ட்டுங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் வித் இன்வென்ட்ரி. லெட்ஜர் மோடில் பண்ண முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சரை ரிவைஸ் பண்ணிங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகேவா? என் டேலி பிரைம் 22க்கு ஆன்சர் வந்து என்ன? ஃபால்ஸ். In Tally Prime, purchase transaction with the additional cost detail can be recorded in item invoice as well as accounting invoice. Item invoice and accounting invoice ரெண்டுத்துலேயும் பண்ண முடியுமானா முடியாது. ஒன்லி ஐட்டம் இன்வாய்ஸ் தான் பண்ண முடியும். இதே இது நம்ம இன்னொரு இடத்துல ஆன்சர் என்ன பண்ணியிருந்தோம் பார்ப்போம். ஒரு நிமிஷம். In Tally Prime, purchase transaction with the additional cost detail can be recorded in item invoice mode and voucher mode. Voucher mode. இது வந்து accounting invoice mode இல்ல voucher mode. So right, true தான், right answer. அதாவது purchase invoice என்ட்ரி பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று ஐட்டம் இன்வாய்ஸ் மெத்தடு, இன்னொன்று வவுச்சர் மெத்தட். பட் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மெத்தடில் என்ட்ரி பண்ண முடியாது. அப்போ இந்த மூணு மெத்தடும் உனக்கு தெரியணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ்க்கு F9 லோக்கல் பர்ச்சேஸ். இது வந்து ஐட்டம் இன்வாய்ஸ். ஓகேவா? கண்ட்ரோல் வச்சு போயிட்டு ஆஸ் வவுச்சர். இங்கே வந்து வவுச்சர் இன்வாய்ஸ், வவுச்சர் மோடு, அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், பர்டிகுலர் ரேட்டு. ஸோ எதில் பண்ண முடியாது அப்படின்னா, அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோடில் பண்ண முடியாது. இன்வென்ட்ரி இன்வாய்ஸ் மோடுலேயும் வவுச்சர் என்ட்ரி மோடுலேயும் போட முடியும். என்னென்ன மோடு இருக்குது அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட்
At the stock group level, tax rate 28% is defined, and stock item level 5% is defined. In the given statement, tally prime will search which of the following tax level. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹைரரிச்சி அப்படின்னு பேர். இந்த ஹைரரிச்சி கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி ஹைரரிச்சி லெவலில் ஆரம்பத்துலேருந்து போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேட்டு அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். ஹைரரிச்சி லெவல் பாருங்க, ஜிஎஸ்டி எனபிள் பண்ணுறேன். ஹைரரிச்சி லெவல் பாருங்க, ஜிஎஸ்டி எனபிள் பண்ணிட்டேன். லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆஸ் பர் கம்பெனி இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி input SGST under duties and taxes, GST, SGST, round off under indirect expenses, GST 3 வாட்டி not applicable. ஓகே, இப்போ பாருங்க, நான் ஒரு மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஹைரரிச்சி கான்செப்ட் பாருங்க. ஹைரரிச்சி கான்செப்ட் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் ஒரு சம்மை கிரியேட் பண்ணியே போடுறேன், ஹைரரிச்சி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறத தான் போடுறேன். F11 ஃபியூச்சரில் கொடுத்தா F11லேருந்து எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், F11 ஃபியூச்சரில் நான் என்ன பண்ணுறேன், ஜிஎஸ்டியில் ரேட் செட் பண்ணுறேன். இந்த இடத்துல செட் ஆர்டரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், F11 ஃபியூச்சரில் இங்கே நான் கொடுக்குறேன் ஹெச்எஸ்என் டீட்டெயில் 9586 ஃப்ரம் 1/4/25. ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் இயரில் நான் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், இங்கே 5% கொடுக்குறேன். செஸ் வேண்டாம், 5% கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா F11 ஃபியூச்சரில் நான் 5% கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் ஹெச், ஐட்டம் இன்வாய்ஸ் நம்பர் 1, டேட்டு வந்து பீரியட் மாற்றிப்போம் 1/4/25 1/4/25. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறேன், குப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு. குப்புசாமி அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டா, ஜிஎஸ் லோக்கல் பர்ச்சேஸ். நான் வந்து ஒரு என்ன வாங்குகிறேன், 5% ஐட்டம். 5% ஐட்டம் ஏதாவது ஒன்று சொல்ல. ஒரிஜினலாக ஏதாவது ஒரு 5% ஐட்டம் எடுப்போம். அப்போ
சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை எடிபிள் ஆயில் 5%. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிபிள் ஆயில் கிரவுண்ட் ஆயில்னு வச்சுப்போம். கிரவுண்ட் ஆயில் டேக்ஸ் எதுவும் கொடுக்கல, யூனிட் கிரியேட் பண்ணுறேன், கிலோகிராம். கிலோகிராம் வேண்டாம், நம்பர்ஸ் போடும். நம்பர்ஸ் கிரவுண்ட் ஆயில் 1 லிட்டர். அப்ளிகபிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன், ஆஸ் பர் கம்பெனி கொடுக்குறேன். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை ஒரு 10 லிட்டரு. ஓகேவா? 1 லிட்டர் 200 rupees போட்டு இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஆல்டிஏ ஆல்டிஎஃப் எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிக்குது? 5%. ஓகேவா? பிடிக்குது. ரெண்டாவது ஸ்டாக் குரூப்பில் கொடுப்போம். ஸ்டாக் குரூப்பில் கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், F11ல் 5%, ஸ்டாக் குரூப்பில் அதே இதுக்கு 12% கொடுப்போம். இப்போ 5 or 12 எதை எடுக்குதுன்னு பார்க்கணும். 5% or 12 எது எடுக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? எதை எடுக்குதுன்னு பார்க்கலாம். 5% எடுக்குதா 12 எடுக்குதா? டேலியில் போகிறோம். இன்வாய்ஸ் நம்பர் 25 அதே குப்புசாமிட்டேருந்து ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் ஆல்ட் சி போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கோகனட் ஆயில் வாங்குகிறோம் 1 லிட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கிரியேட் பண்ணுறோம். ஆயில் எடிபிள் ஆயில்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறோம். எடிபிள் ஆயில்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயரில் 9956 அப்படின்னு போட்டு ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயரில் 12 அப்படின்னு போடுறேன். போட்டு இங்கே நம்பர்ஸ் போடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், ஆஸ் பர் கம்பெனி அப்படின்னு போடுறேன். ஆஸ் பர் கம்பெனி 10 லிட்டரு 250 ரூபா. இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்குது, 12% எடுக்குது. அடுத்தது ஸ்டாக் ஐட்டம்னு கொடுக்குறோம். ஸ்டாக் ஐட்டம் இப்போ F11ல் நான் 5% கொடுத்துருக்கேன். ஸ்டாக் குரூப்பில் நான் 12% கொடுக்க போகிறேன். ஸ்டாக் ஐட்டமில் நான் வந்து 18% தரேன். இப்போ 5%, 12%, 18%. எது ஆன்சர் வரும்? ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கேயே இன்னொரு ஐட்டம் கொடுக்குறேன் பாருங்கள். கோகனட் ஆயில் போட்டோமா? அடுத்தது வந்து சீசேம் ஆயில் நல்லெண்ணெய் 1 லிட்டர் பேக்கு. அதுவும் எடிபிள் ஆயில் தான். நம்பர்ஸு எடிபிள் ஆயில்னு போட்டதுனால இங்கே 12% வருது. நான் என்ன பண்ணுறேன், குரூப்பில் என்ன கொடுத்துருக்கோம் 12. ஆனால் இண்டிவிஜுவல் ஐட்டமில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயரில் போய்ட்டு அதே 9958 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயரில் நான் என்ன கொடுக்க போகிறேன் 18. 10 லிட்டர் போடுறேன், 1 லிட்டர் 200 ரூபா. இப்போ பாருங்கள், அதுக்கு 6%, இதுக்கு 18%. ஸ்டாக் ஐட்டம் அதுக்கு குரூப்லேருந்து பிக்கப் பண்ணுது, இதுக்கு அடுத்தது டி லெட்ஜர் குரூப்பு. லெட்ஜர் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நான் கொடுக்குறேன். F11ல் 5%, குரூப்பில் 12, ஐட்டமில் 18,
லெட்ஜரில் லெட்ஜர் குரூப்பு 28, லெட்ஜர் குரூப்பில் 28. இப்போ 5 12 18 அல்லது 28%, எது எட்டு? டாலியில் வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சேவ் பண்ணிடுறேன். கிரியேட்டில் போய்ட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஜிஎஸ்டி பர்ச்சேசஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஆஸ் பர் கம்பெனி போட்டு இங்கே ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் இயரில் 28ன்னு போடுறேன். 28ன்னு போடுறேன். அக்கௌண்டிங் வவுச்சர் வி 3 குப்புசாமி ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். இதை வந்து என்ன பண்ணுறேன், அண்டர் ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் அப்படின்னு வாங்குறேன். நீம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 28% ஐட்டம். எடிபிள் ஆயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் 28%. ஆக்சுவலாக லெட்ஜரில் நீம் ஆயில் 28% கொடுக்க கூடாது, இங்கே நீம் ஆயில் மாத்திரம் தான் இருக்கும். குரூப்பில் நம்ம 28 கொடுத்துருக்கோம், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்கோம். ஸ்டாக் ஐட்டமில் ஆஸ் பர் கம்பெனி அல்லது ஸ்டாக் குரூப் கொடுத்துருக்கோம். F11ல் நம்ம 5 கொடுத்துருக்கோம். எதை எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். 1 லிட்டர் 200 ரூபாய் போட்டு இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்குது? 28% எடுக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ்? 28%. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டம் பாருங்க, F11ல் 5%, குரூப்பில் 12 தரேன், ஐட்டமில் 18 தரேன், லெட்ஜர் குரூப்பில் 28 தரேன். பட் லெட்ஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்டட்னு போடுறேன். எக்ஸாம்டட் போடுறேன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் லெட்ஜரில் ஜிஎஸ்டி எக்ஸாம்டட் அப்படின்னு போடுறேன். எக்ஸாம்டட் பர்ச்சேஸு ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இங்கே வந்து ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் இயரில் போய்ட்டு 9958 போடுறேன். ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் இயரில் போய்ட்டு இங்கே எக்ஸாம்டு அப்படின்னு கொடுக்குறேன். டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்டு கொடுத்துட்டேன். இதே 4 குப்புசாமிகிட்டேருந்து எக்ஸாம்டட் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டேன். கோகனட் ஆயில் வாங்குகிறேன், 1 லிட்டர் 250 ரூபா. இந்த இடத்துல இன்புட் சிஜிஎஸ்சி போட்டால் வராது, இன்புட் எஸ்ஜிஎஸ்சி போட்டால் வராது. ஆல்டிஏ ஆல்டிஎஃப்1 எங்கேருந்து எடுத்துக்குது? லெட்ஜர்லேருந்து எடுத்துக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து வாங்க. F11னா F11 எடுக்கும். F11ல் 5 ஸ்டாக் குரூப்னா ஸ்டாக் குரூப் எடுக்கும். F11னா ஸ்டாக் குரூப்பா? F11னா ஸ்டாக் குரூப்பா ஸ்டாக் ஐட்டமானா ஸ்டாக் ஐட்டம் எடுக்கும். F11னா ஸ்டாக் குரூப்பா ஐட்டமா குரூப்பா அப்படின்னா லெட்ஜர் குரூப்பை தான் எடுக்கும், ஸ்டாக் குரூப் எடுக்காது. F11னா ஸ்டாக் குரூப்பா ஸ்டாக் ஐட்டமா லெட்ஜர் குரூப்பா லெட்ஜர் எக்ஸாம்டட்னா லெட்ஜர் எக்ஸாம்டட் தான் எடுக்கும். இதுக்கு பேர் தான் ஹையரார்கி கீ அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன? ஹையரார்கி கீ அப்படின்னு பேர். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா தனியாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தா தான் தெரிய வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. ஓகேவா? டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல இடங்கள்ல ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சினாரியோ வரும். ஒருத்தனுக்கு டேக்ஸ் உள்ள பொருள் ஒருத்தனுக்கு டேக்ஸ் இல்லாமல் கொடுப்போம். இப்போ நீங்கள் ஒரு பொருள் பாரிஸ்லேருந்து தாம்பரத்துக்கு விற்றீங்கன்னா டேக்ஸ் உண்டு, அதே பொருள் மெப்ஸுக்குள்ளே விற்றா கிடையாது. ஏ டாக்ஸபிள் ப்ராடக்ட் சோல்டு டு நான் டாக்ஸபிள் டெரிட்டோரி அல்லது நான் டாக்ஸபிள் பர்சன். ஓகேவா? அது 0 ரேட்டட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஹையரார்கி கீ அப்படின்னு வருது. புரியுதா? இந்த ஹையரார்கி கீயை வந்து கான்செப்டை நீங்கள் க்ளீனாக எழுதி வச்சுக்கணும். இந்த ஹையரார்கி கான்செப்ட், இந்த ஹையரார்கி கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளீனாக எழுதி வச்சுக்கணும். இதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை
வாட்ஸ்அப்பில் ஃபேஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ 25 கொஸ்டின் வரைக்கும் பார்ப்போம். இப்போ பாருங்க, ஆஸ் த ஸ்டாக் குரூப் லெவல் டேக்ஸ் ரேட்டு 28%, குரூப்பில் 28, அண்ட் ஸ்டாக் ஐட்டம் ரேட்டு 5%. எதை எடுக்கும் அப்படின்னா ஐட்டம் லெவலில் தான் எடுக்கும். இப்போ புரியுதா ஆன்சர் இதுக்கு? எதை எடுக்கும்? ஐட்டம் லெவல். In tally prime, the goods which are rejected after recording the sales voucher is accounted in rejection out. Sales இல்ல, சேல்ஸ் வவுச்சருக்கு அப்புறம் குட்ஸ் ரிஜெக்ஷன் பண்ணினா கிரெடிட் நோட், டெபிட் நோட்டா. In tally prime, the goods which are rejected after recording the sales voucher, credit note, purchase return, debit note. In tally prime, we cannot allocate additional cost detail in the item invoice mode of purchase voucher. False. We can. In tally prime, the option track additional cost of purchase is available only for the debit note. False. Voucher ஜேர்னலுக்கும் உண்டு, பர்ச்சேஸ்க்கும் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் அடிஷ்னல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எதுக்கெலாம் இருக்கும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், வவுச்சர் டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். எஸ். அடுத்தது ஜேர்னல், ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். எஸ். டெபிட் நோட், ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். எஸ். ஓகேவா? ஸோ டேலி ப்ரைம் இந்த ஆப்ஷன் வந்து பர்ச்சேஸ்க்கு மாத்திரம்தாங்கிறது தப்பு. Tally prime will search tax rate first at dash when the tax rate defined at multiple levels. எங்கே போய் தேடும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பெனி லெவலில் தான் தேடும். எடுத்தோங்க டிரான்சாக்ஷன் லெவல், சாரி ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் லெவலில் ஏதாவது கொடுத்துருக்கியான்னு பார்க்கும். டிரான்சாக்ஷன் லெவலில் கொடுக்கல அப்படின்னா ரிவர்ஸில் வரும். டிரான்சாக்ஷன் லெவல் அதுக்கப்புறம் தான் ஒரு வரும். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் லெவல் தான் பார்ப்போம். மிஸ்டர் மதுசூதனன், அக்கௌண்டன்ட் ஆஃப் சங்கர் அண்ட் சன்ஸ், கர்நாடகா, ஹாஸ் ரெக்கார்டட் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் இன் டேலி பை யூசிங் ஜிஎஸ்டி இவே பில் ஃபியூச்சர். சஜஸ்ட் த ஸ்டெப்ஸ் டு எக்ஸ்போர்ட் இவே பில் ஃப்ரம் டேலி ப்ரைம். டேலி ப்ரைம்லேருந்து கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவே பில் ஜென்ரேட் பண்ணால் கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டு, அதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் இவே பில் அப்படின்றது பண்ணணும். இதில் போய் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ரிப்போர்ட், இவே பில், அதில் எக்ஸ்போர்ட் ஃபார் இவே பில். இங்கே எக்ஸ்போர்ட் ஃபார் இவே பில் இருக்கா பாருங்கள், இங்கே இல்லை. இவே பில் ரிஜிஸ்டரில் எக்ஸ்போர்ட் ஃபார் இவே பில் இருக்கும், வரும். இப்போதைக்கு இவே பில் டிரைவ் ஒன்றும் இல்லை, அதனால் வரல, பட் வரும். அது இவே பில் ஜென்ரேட் பண்ணியிருந்தால் வரும். In tally prime, if the tax rate is defined under company level and that is also mandated to provide tax rate in the sales ledger, ஒரு இடத்துல தான் கொடுக்கணும். False. In tally prime, purchase bill pending report displays the details of. In tally prime, purchase bill pending report displays. Purchase bill pending na மெட்டீரியல் ரசீப்ட் நோட் வந்திருக்கு, ஆனால் இன்னும் பில் வரல. ரசீப்ட் நோட் ஃபார் விச் த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் இஸ் நாட் yet ரெக்கார்டட். receipt note for which the purchase invoice is, receipt note for which the purchase invoice வந்து இன்னும் ரெக்கார்ட் ஆகலை. Purchase invoice is not yet recorded.
அதாவது ரசீட் நோட் வந்திருக்கு, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வரல அப்படிங்கிறது. ஓகே, நன்றி, வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு அநேகமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேலன்ஸை நான் முடிச்சதுன்னா இன்னொரு கிளாஸில் எடுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த ஹைரார்கிக்கு எக்ஸல் ஷீட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு அதை பாருங்கள். இதில் இன்னொன்று விட்டுட்டோன்னா டிரான்சாக்ஷன் லெவல். நம்ம டிரான்சாக்ஷன் லெவலில் இருக்குது அப்படின்னா வேறு எங்கேயுமே அதை எடுத்துக்காது. ஓகேவா? ரைட், ஓகே, நன்றி. அட்டண்டன்ஸ் எடுப்போம், விடைபெறுவோம். மார்க் டெஸ்ட்டில் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.